வணக்கம் மாணவர்களே. தமிழ் வார்த்தைகள் எழுத்துக்கூட்டி படித்தல் பயிற்சி. இந்த வகுப்புல நாம உயிரெழுத்து, மெய்யெழுத்து மற்றும் வரிசை வரை உள்ள எழுத்துக்களை மட்டும் கொண்ட சொற்களை கத்துக்க போறோம். போன வகுப்புல பார்த்தோம் இல்லைங்களா? வரிசை கி, ஞி, சி அந்த எழுத்துக்களையும் சேர்த்து நம்ம இப்போ படிக்க போறோம். நான் 2 தடவை எழுத்துக்கூட்டி படிக்கிறேன், கேளுங்க. நீங்களும் அதே மாதிரி 2 தடவை மட்டும் எழுத்துக்கூட்டி சொல்லுங்க. ஆரம்பிக்கலாம். இந்த சிகப்பு கலர்ல இருக்கிறது எல்லாமே வரிசை எழுத்துக்கள். அதோடைய உச்சரிப்பை மட்டும் நீங்க தெளிவா சொல்லணும். சரியா? சி லா இன் தி சிலந்தி. சி லா இன் தி சிலந்தி. சொல்லுங்க. சிலந்தினா என்ன? ஸ்பைடர். இந்த சிலந்திக்கு இன்னொரு பேரும் சொல்லுவோம். என்னது அது? 8 கால் பூச்சி. கூட ஒரு காமெடி வருமே, குஸ்ல கேட்பாங்க 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால் அப்படின்னா அவங்க ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு 8 கால் பூச்சிக்கு 8 கால் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஓகே. யாருக்கெல்லாம் இந்த சிலந்தியை பார்த்தா பயம்? சில சமயத்துல வீட்டுல கூட வந்துரும். கொஞ்சம் சின்ன சைஸ்ல தான் இருக்கும். ஆனாலுமே கூட அம்மா 8 கால் பூச்சி இங்க வாங்க அப்படின்னு பயந்துருவீங்கல்ல. பாத்தீங்களா? தைரியமான ஆள் நீங்க. ஓகே. இல்ல, ஒரு சில ஸ்பைடர் வந்து பாய்சன் தான், ஆனா ஒரு சில ஸ்பைடர்ஸ் பாய்சன் கிடையாது. ஓகே. எஸ், ஆமா. நம்பர் 2, தி யா ந இம் தியானம். தி யா ந இம் தியானம். சொல்லுங்க. தியானம்னா என்ன? மெடிடேஷன். யாராவது பண்றீங்களா காலையில எழுந்து தியானம்? கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து மூச்சு பயிற்சி பண்றது அந்த மாதிரி. அர்ஷினி, நீங்க தியானம் பண்ணுவீங்களா? எஸ். ஓகே. தியானம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஐடியாஸ்ல நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். உங்களோட டெசிஷன்ல ஒரு தெளிவு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க நீங்க. நம்பர் 3, தி இட்ட இம் திட்டம். தி இட்ட இம் திட்டம். சொல்லுங்க. திட்டம்னா என்ன? பிளான் போடுறது. இப்ப கூட உங்களுக்கு ஸ்கூல் ஹாலிடேன்னு வச்சுக்கோமே, என்ன பண்ணுவீங்க? ஊருக்கு போகணும், பாட்டி ஊருக்கு அப்படின்னா, அந்த ட்ரெஸ் எடு, இந்த ட்ரெஸ் எடு, அப்புறம் இந்த டாய்ஸ் எல்லாம் எடுத்து வை, இந்த வீடியோ கேம்ஸ் எடுத்து வை அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? பிளான் பண்ணுவீங்களா? இங்க கூட பாருங்க, இந்த குட்டி பையன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க அப்பா அம்மாவும் நிறைய திங்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பிளான் பண்றாங்க. எதையுமே பிளான் பண்ணி பண்ணும். அப்படிதானே? வடிவேலு சார் டைலாக் சொல்லுவாரு, எதையுமே பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு. ஓகே. நம்பர் 4, தி ர வ இம் திரவம். தி ர வ இம் திரவம். சொல்லுங்க. திரவம். 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 எஸ். திரும்ப திரும்ப ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க, அப்பதான் இது உச்சரிப்பு சரியா இருக்கும். திரவம் அப்படின்னா லிக்யூட், தண்ணி மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் திரவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளூயிட் இல்லனா லிக்யூட் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 5, க இத்தி கத்தி. க இத்தி கத்தி. சொல்லுங்க. நைஃப். ரொம்ப பெருசா இருந்தா ஸ்வாட்னு சொல்லுவோம், சின்னதா இருந்தா நைஃப் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த நைஃப் எதுக்குமா யூஸ் ஆகுது? கட் பண்ணதுக்கு சார். எதை கட் கறி பண்றதுக்கு? வெட்டதுக்கு சார். கறி வெட்டுறதுக்கா? நான் காய்கள் வெட்டுறேன்னு நினைச்சேன், நான் வெஜிடபிள்ஸ் தான் நினைச்சேன் நானு. ஓ, கறியும் வெட்டுவாங்க. ஓகே, ரைட். அப்ப ஏதாச்சும் ஒண்ணு கட் பண்ணணும்னா என்ன வேணும்? ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். அதுக்கு நம்ம இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். யார் யாரெல்லாம் வீட்ல அம்மாவுக்கு வெஜிடபிள்ஸ் கட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க? யார் யாரெல்லாம் வீட்ல அம்மாவுக்கு வெஜிடபிள்ஸ் கட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க? கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் சார் நானு. என்ன கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம்? தரேன்னு சொன்னா இந்த அம்மா கட் பண்ணி தரது கூடவே மாட்டாங்க. ஆமா. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் அம்மாவுக்கு தெரியாதப்ப ஆப்ல கட் பண்ணுவேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா வந்து கேரட் கட் பண்ணி வைப்பாங்களா, தெரியாம கேரட் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுருவாங்க. அப்படிதானே? ஓகே. அர்ஷினி, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? வெரி குட், சூப்பர். ஏன்னா காலையில எழுந்த உடனே அம்மாவுக்கு எவ்வளவு வேலை இருக்கு இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிரியங்கா, நீங்களும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? சூப்பர், வாழ்த்துக்கள். யார் யாரெல்லாம் உங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றீங்களோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே ஓகே, கேஷவ்க்கும். அடுத்து நம்பர் 6, நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ஐட்டமா சொல்ல போறேன். ச இப் பா இத் தி, சப்பாத்தி. இது வந்து முதல் எழுத்து ச என்ற உச்சரிப்பு வரும், சான்ற உச்சரிப்பு வரும். ச இப் பா இத் தி, சப்பாத்தி. சொல்லுங்க. யாருக்கெல்லாம் சப்பாத்தியும்? இது என்ன ஐட்டமா இருக்குது? என்ன என்ன கேஷவ்? பன்னீர் மசாலாவா இது? நான் சிக்கன் கிரேவில நினைச்சேன் ஆசையா. ஓகே ஓகே. யார் யாருக்கெல்லாம் சப்பாத்தியும் தக்காளி சட்னியும் ஃபேவரட்? அது நிறைய நல்லா இருக்கும் காம்பினேஷன். ஆனாலுமே கூட தக்காளியும் தக்காளி சட்னி மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்காது. அதை விட்டோம்னா உருளைக்கிழங்கு மசாலா. ஓகே. அடுத்து நம்பர் 7, நீ க இல் இ சி, நிகழ்ச்சி. நீ க இல் இ சி, நிகழ்ச்சி. சொல்லுங்க. லெட்டர்ஸ் சரியா சொல்லணும். நிகழ்ச்சி அப்படின்னா ஏதோ ஒரு ஷோ இல்ல ஈவென்ட் அப்படின்னு அர்த்தம். நிகழ்ச்சி நடக்குது. டிவி ஷோன்னு சொல்லுவீங்க இல்லைங்களா? டிவில ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு ஷோ நடக்குது அப்படின்னு அர்த்தம். நம்பர் 8, நீ ழ இல், நிழல். நீ ழ இல், நிழல். சொல்லுங்க. நிழல்னா என்ன? இந்த பிக்சர்ல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. என்னது அது? கை யாருமே தூக்கலனா தூக்கி இருக்கு. ஐயோ, என்னவோ நடக்குது அப்போ. அப்படிதானே? அதெல்லாம் சும்மா நம்ப கூடாது. ஓகேவா? தைரியமா இருக்கணும். நீங்க தைரியமான ஆளு தானே? எனக்கு தெரியும். கேஷவ் ரொம்ப தைரியமான. ஓகே, நீங்க தைரியமா இருங்க, அது போதும். ஓகேவா? இருக்குதா இல்லையான்றது நமக்கு டிஸ்கஷன் இப்ப வேண்டாம். நீங்க தைரியமா இருங்க. யாருக்காச்சும் வேணும்னா கேஷவ் கிட்ட கொஞ்சம் வாங்கிக்கங்க அந்த தைரியத்தை. தர மாட்டீங்களா தைரியம்? ஓகே, வச்சுங்க. நீங்களே நல்லா தைரியசாலியா இருங்க. ரைட். அடுத்தது, இப்ப நீங்க எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வார்த்தைகளை எழுத்து கூட்டி ஒரு தடவை படிக்கணும். எழுத்து கூட்டாம வார்த்தைகளா ஒரு தடவை எனக்கு படிச்சு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். சரியா? அனுப்புறீங்களா? ஓகே. எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியும் குரூப்ல ஷேர் பண்ணுங்க.